எல்லோரையும் மன உருக வேண்டியிருக்கிறோம். அதே மாதிரி அடுத்து நம்முடைய அன்னை வேளாங்கண்ணி சர்ச்சிலும் தெற்குவாசல் பள்ளிவாசலிலும் பாத்தியா ஓத இருக்கிறோம். மும்மத வழிபாடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எம்மதமும் சம்மதம் என்ற அடிப்படையில் மும்மத வழிபாடையும் எப்பொழுதும் எடுப்போம். இந்த ஆண்டு சித்திரை திருவிழா பெருவிழா நடந்ததனால்தான் இதை எடுக்க முடியவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி அவங்கள்ட்ட கேட்டிருக்கோம். நிர்வாகத்தில் ஒவ்வொரு நாளும் அங்கங்கே இந்த மாதிரி வழிபாடு செய்யப்பட்டு உறுதியாக அடுத்த ஆண்டு இன்றைக்கு நம்முடைய சுந்தரராஜ பெருமான் மதுரைக்கு வந்து திரும்ப அவர் இருப்பிடத்திற்கு செல்கிறார், அழகர் மலைக்கு செல்கிறார். அது செல்கிற போது பாருங்கள், வரும்போதும் மலை, போகும்போதும் மலை. இன்றைக்கு மண்டூக முனிவருக்கு விமர்சனம் கொடுத்திருக்கிறார். இது ஐதீகம். அதே மாதிரி எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக தமிழகத்துடைய வளம் வந்து தமிழக மக்களுக்கு அமைதியான ஆட்சி, அற்புதமான நிர்வாக திறமை உடையதாக, பெண்கள் மானபங்கப்படுத்துதல், பெண்கள் கற்பழிப்பு, மாணவ மாணவிகள் இன்றைக்கி துன்பப்படுகிறது, இதையெல்லாம் இல்லாத அளவுக்கு சட்ட ஒழுங்கை பேணி காத்து நல்லாட்சி தர வேண்டும் என்று வேண்டியிருக்கிறோம். உறுதியாக நல்லாட்சி தருவார், சிறப்பான ஆட்சி தருவார். அதற்கு எல்லா வல்ல இறைவன் இன்னைக்கு துணை புரிகிறார் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.